நீ என்ன பண்ற? உனக்கு வேலையை செய்ய தெரியல, நீ வெளியில போ. ஐயோ, என்ன வேலையில விட்டு அனுப்பிடாதீங்க ப்ளீஸ். ஓ மை காட். ஸோ வணக்கம் மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது காபி நிஞ்சா கேமர், நான் உங்கள் சிஎன்ஜி. ஸோ இந்த மூஞ்சி வந்துட்டு உங்களுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரியே வந்துட்டு தெரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவர் தாங்க நம்ம ஸ்பைடர்மேனு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு நம்ம தலைவர் வந்துட்டு ரொம்ப நாளாக நம்ம வீடியோவில் கொண்டு வரவே இல்லை. நம்ம சேனலோட ஆரம்ப காலகட்டம் வந்துட்டு போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். காட் ஆஃப் வார் கேம் பிளே வந்துட்டு பார்ட் 1 போடும்போது இந்த கேம் ஒன்று நான் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு சின்ன வரவேற்பு கிடச்சிது. பிகாஸ் வந்துட்டு அது நம்ம சேனல் ஸ்டார்டிங்கு. ஸோ அதனால் கொஞ்சம் ஏதோ வரவேற்பு கிடச்சிது. அதுக்கப்புறம் இந்த வீடியோவை நான் அப்படியே கைவிட்டேன் கொஞ்ச நாளைக்கு. பிகாஸ் வந்துட்டு கமெண்டில் யாருமே வந்துட்டு அந்த கேமை பற்றி விசாரிக்கவே இல்லை. பட்டு இப்போ நானே வந்துட்டு எனக்கா தோணி போட்டிருக்கேன். ஸோ இந்த கேம்லோட கண்டினியூஷன் வந்துட்டு வேணும்னா அதை கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க மக்களே, சரிங்களா? ரொம்ப வளவலான்னு பேசாமல் ஸ்பைடர்மேன் இன்றைக்கி என்ன பண்ணுறாரு அப்படின்றத இந்த பார்ட் கேம் பிளேயில் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு பார்ட் 2. பார்ட் 1 பார்க்காதவங்க வந்துட்டு மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் நம்ம சேனல் இப்போ சேர்ந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மீதி எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிட்டு வீடியோ பாருங்க மக்களே. டிப்ல நம்ம சேனலில் போட்டுருக்க வீடியோஸில் மறக்காமல் செக் பண்ணி பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தாவி வந்துருக்கோம். நான் பேசுறதுக்கே வந்துட்டு மறந்துட்டேன். ஏன்னா தலைவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டு தாவி போயிட்டு இருந்தானா. அவன் அழகை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன். கரெக்டாக பார்த்தா அப்போ தான் ஞாபகம் இருந்துச்சு, ஐயோ ரெக்கார்டிங்கில் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்துச்சா. அப்படியே கேஷுவலாக அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டேன். சரி விட்டுங்க, எல்லாம் வாழ்க்கையில் மறதியெல்லாம் மனுஷனுக்கு சகஜமாப்பா, சரிங்களா? மன்னிச்சுக்கோங்க மக்களே, மன்னிச்சுக்கோங்க. தலைவா 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 விழுந்துடாத, தலைவா விழுந்துடாத. ஓகே தலைவா தலைவா புடி புடி. இவன் வேற, ஐயோ தலைவா ஏன் தலைவா இந்த மாதிரி பண்றீங்க? ஓகே பொறுமை பொறுமை பொறுமை. 150 மீட்டருன்றானுங்க, கீழேன்ற மாதிரியும் காட்டுறானுங்க. ஒன்றும் புரியலையே, என்னன்னு தெரியல மக்களே, சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லலாம். நானும் ரொம்ப நேரம் புரியாமலே தெரியிட்டு இருக்கேன் எங்கே போச்சுன்னு. ஏன்னா வந்துட்டு ஒரு மிஷின் கொடுத்துருக்காங்க. அந்த மிஷின் வந்துட்டு இங்கே தான். இதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல்லாக நம்ம சேனலில் வந்துட்டு இந்த ஸ்பைடர்மேன் கேம் பிளேயில் வந்துட்டு இதுக்கப்புறம் ஃபுல்லாக மிஷின்ஸ் மட்டும்தான் மக்களே இருக்கும், சரிங்களா? அதை வந்துட்டு இதுதான் போடணும், வேறு வழி இல்லை. ஐயோ டைம் முடிஞ்சிருச்சுங்க. டைம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளும் கரெக்டாக இங்கே வந்துட்டோமா? ஓகே ஓகே. ஸோ டைம் முடியும் போது தான் இங்கே வந்துட்டோமே, அது வரையும் நல்ல சந்தோஷம். வெப் பேங்க்கு ப்ரெஸ்ஸு ஈன்றானுங்க ஓல்டு. அடா நாசமாக போனவனே. எங்க இவன் வேற இந்த நேரம் பார்த்து சொதப்புறாங்க. டேடி என்னோட கிட்ட வந்தா இந்த அடி அடிக்கிற. டேடி இறா இறா, அப்பாடி டேடி இறா. அடா நாசமாக போனவனே, நாராசமாக போனவனே. இன்னும் இத்தனை அடி என்ன தில்லு இருக்கணும் உனக்கு? யாரா நீ? புதுசா இருக்க சின்ன பையா? போடு. ஏங்க ஐயோ அடிக்கிறானே. திடீரி 1 2 3. அடப்பாவி, யாரா நீங்கள் புதுசாக வரீங்க? டேடி நான் உங்களெல்லாம் பார்த்ததே இல்லையாடா இந்த ஏரியாவில். டேடி நான் ஸ்பைடர்மேன்டா, சொன்னால் புரிஞ்சுக்கோங்கடா ப்ளீஸ்டா. ஃபேன்ஸ் இருக்காங்கடா, அசிங்கப்படுத்தாதீங்கடா. அடப்பாவீங்களா, அசிங்க தான் படித்தவன் வந்திருக்கானுங்களே இவனுங்களே, நான் என்ன பண்ணுறேன்? அது அடிங்க அடிங்க அடியே போடு போ. எவங்க சரியான ஜஸ்ட்டுங்க மக்களே, செம்ம ஜஸ்ட்டில் வந்துட்டு போயிட்டுருக்கு. இப்போ வந்துட்டு இது வார்னிங் கேட்குறானுங்க. ஓகே டே, சரிடா. அதை இழுத்து இப்போ என்ன பண்ணணும்னு தெரியலையே. ஐயோ கரெக்டாக அமுத்தலைங்க. ஐயோ டே என்னடா ஃபஸ்ட்டு 2 இடம் அழுத்தணுமா என்ன? மிஷின் வெயில்டா, வெடிச்சு தூக்கி போட்டுருச்சு. எங்க மக்களே எனக்கு சத்தியமாக புரியல. உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஸ்பைடர்மேன் லவர்ஸ் யாராவது நம்ம சேனல் வந்து பார்த்துருந்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் தலைவனுக்காண்டி ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அப்புறம் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ப்ரோ ஐ வெரி லவ் ஸ்பைடர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு இப்போ எப்படியாவது இந்த மிஷின் முடிச்சே ஆகணுங்க, வேகமாக முடிஞ்ச அளவு வேகமாக முடிச்சாகணும். ஏன்னா வந்துட்டு டைமிங் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓரளவுக்கு கிளாரிஃபை ஆகிடுச்சு. பிகாஸ் வந்துட்டு அட நாசமாக போக இந்த எக்ஸ் வேறு சரியாக அழுத்தவே முடியலைங்க. ஃபோன் அப்படி இருக்குது. என்னடா ஃபோனு வாங்கி வச்சுருக்க அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். அது வந்துட்டு எதுக்கு ஃபோனை பற்றி பேசிக்கிட்டு விடுங்க.
ஐயோ டே 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 வேமா வேமா தலைவா தலைவா வேமா தலைவா ப்ளீஸ் தலைவா மானத்தை காப்பாத்து தலைவா நம்பிதான் தலைவா இருக்கேன் இது இவர் நம்பி தலைவர் நம்பி இருந்ததுக்கு நல்லா செஞ்சு விட்டார் நம்மளா டே எங்கடா இருக்கு என்னடா இவ்வளவு நேரமா நானும் போயிட்டே இருக்கேன் எவ்வளவுதான் இருந்தா எப்போ அப்பாடி வந்துட்டங்க டேடி புடிடா அத தலைவா அட தானே தலைவா ஏன்டா இப்படி இருக்கு நீ என் தானை தலைவன் கிடையாது நீ என் தலைவன் கிடையாது அடே அடே நாசமா போனவனே ஏன்டா இந்த வேலையை பாக்குற இவ வேறங்க ஏங்க எனக்கு இரிட்டேட் ஆகுறாங்க சத்தியமா ஸ்பைடர் மேனே கிடையாதுடா இவன் லப்பர் மேன்டா நீ போடா இந்த தாவது ஆவறான் ஆனா கரெக்டா தச்சு தொலைய மாட்டானே செத்துருவ பிடிக்கலன்னா அட நாசமா போனவனு டே உனக்கு எல்லாம் வளர்ப்பு சரியில்லடா வளர்ப்பு வளர்ப்பு சரியில்லை எங்க அம்மா மாதிரி உனக்கு ஒரு அம்மா கிடைச்சிருந்தாங்கன்னா என்ன ஆகுறது உன் நிலைமை எட்டிப்பாரு ஒரு உலகமே உன்னை நம்பி இருக்கு இப்ப போட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கான் நாசமா போனவன் ஸோ ஸ்பைடர்மேன் தலைவன் வந்துட்டு திட்டுன்னு நினைக்காதீங்க மக்களே அவருக்கு வந்துட்டு புரியுற மாதிரி எடுத்து சொல்றேன் உறக்க சொல்றேன் சரிங்களா அதனால வந்துட்டு மன்னிச்சுக்கோங்க போடு அட நாசமா போக ஏன்டா இப்படி அடிக்கிற டேடி இருறோம் அட நாக்கி ஏங்க பயங்கரமா அடிக்கிறாங்க சத்தியமா ஐயோ போடு சரியானடி ஓகே 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 பொறுமை அடிக்கலாம் போடு 1 2 3 1 அப்புறம் 1 2 3 போடு போடு டேடி பொறுமை பொறுமை அட யாரா நீங்க இப்படி வரீங்க இந்த நேரம் பார்த்து சரி மக்களே இப்போ வந்துட்டு இது ஸ்டாப் பண்ண முடியாது ஸோ இவனுங்க எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சாச்சு டே ப்ளீஸ் ரெடி டக்குன்னு ஸ்டாப் பண்ணுறா இந்த டைம் அது ஏங்க சத்தியமாக போன டைம் நானும் எனக்கு என்னன்னு தெரியல கீப் த பாம் ஃப்ரம் ஓகே இப்போ முக்கான் அழுத்தணும் போடு தூக்கி போட்டான் தலைவன் வேற லெவலில் பாம் வந்துட்டு பறந்து போயிடுச்சு இப்போ என்ன கடலுக்குள்ளே போய் வெடிக்கும்னு நினைக்கிறேன் இருங்க பார்க்கலாம் டிஸ்ட் இருந்தாலும் இருக்கும் யாருக்கு தெரியும் பா செம்ம பிளாஸ்ட் இந்த பிளாஸ்ட் வந்துட்டு இந்த மாடி மேலே ஆயிருந்துச்சுன்னா மாடி சுக்குன்னு வர ஆயிருக்கும் நம்ம சிட்டியில் பாதி இடம் காணாமல் போயிருக்கும் நல்ல வேலை சிட்டி காப்பாற்றிட்டு எப்படி தலைவர் கெத்தா நிற்கிறேன் பார்த்தீங்களா வீரண்ணா அட யாராண்ணா சொல்லாண்டே வெளியப்படா அடிச்சு போடுவேன்டா இப்போ தான்டா 10 பேர் அடிச்சு போட்டிருக்கேன் 11ஆவது ஒன்னே அடிக்க வச்சிடாத இரிட்டேட் ஆகிட்டு பண்ணிட்டு இருக்கேன் கண்ட்ரி நான் செஞ்சு ஓடுறான் எவ்வளோ பேர்த்த பார்த்துருப்போம் சின்ன பையில போயிட்டு வாடா வரேன்டா அண்ணன் ஸ்பைடர்மேன் வந்துட்டு போனேன்னு சொல்லு என்னடா இது ஏதோ ரெட் கலர்ல இருக்கா ஐயோ சீன் காட்டலன்னு பார்த்தா வச்சுட்டானுங்க ஆப்பு கங்கா ஆப்பு வச்சுட்டானுங்களே சரி விடுங்க மக்களே இப்போ அதை பற்றி பேசி என்னன்றது சரி இந்த சைடு வாடா ஏதோ சொல்லுவானுங்க சரி பாமை உடைக்கணுமாமா அருமையா பண்ணுறீங்கடா டி நல்லா பண்ணுறீங்கடா புடிடா இவன் வேறங்க ரொம்ப தொலை பண்ணுறான் மென்டல் டார்ச்சர் கொடுக்குறானே டக்குன்னு போடா 1000 கலவடா மனுஷனுக்கு டி இவன் வேறங்க ஏங்க நான் ரொம்ப நேரமா முக்கோணம் அடிச்சுட்டே இருக்கேன் என்னடா மிஷின் உடையலன்னு பார்த்தா கண்ட்ரி நான்சென்ஸ் இவன் வந்துட்டு ஏதோ வேலையை பார்த்து விட்டான் எங்கேயோ இருக்கிற மிஷினுக்கு எங்கேயோ அடிச்சிட்டு இருக்கா மக்களே ஸ்பைடர்மேன் உங்களை எவ்வளோ பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு இருக்கேன் டக்குன்னு டிஸ்ட்ராய் பண்ணுங்க எல்லா மிஷினையும் அட ஏன்டா நீங்கள் வேற கடுப்பை கலப்புறீங்க ஓகே புடிடா அட நாசமாக போனவனே ஏங்க சத்தியமாக இரிட்டேட் ஆகுதுங்க எனக்கு அட நாசமாக போச்சு டே ஏன்டா இப்படி இருக்கீங்க வயிற்றுச்சலை வாங்கி கொட்டிக்கிறக்குன்னே வரானுங்க அவ்வளோதான் இவன் ஸ்பைடர்மேனே இல்லை அட ஆம்பூர் டே ஏங்க எனக்கு வயிற்றுச்சலாக இருக்குங்க நான் இந்த இது வந்துட்டு விளாட்ல சத்தியமா எங்க இரிட்டேட் ஆகுதுங்க எங்க பாருங்க நான் எவ்வளோதாங்க ஒரு மனுஷன் ட்ரை பண்ணுவான் இதுக்கு மேலே ஆனால் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க இந்த பொறுமைசாலியை வந்துட்டு இரிட்டேட்டாக ஆக்கிட்டு இருக்கானுங்க இரிட்டேட்டிங் ஃபிளவுஸ் ஸோ அந்த பாம் டைம் முடிய போகுது கண்டிப்பாக அது வெடிச்சிரும் எனக்கு தெரிஞ்ச
நம்ம போகிறக்குள்ள அது ஈஸியாக வெடிச்சிடும். இவன் வேற நாசமாக போனவன் நம்ம போக சொல்கிற பக்கம் போக மாட்டான். தூக்கிட்டு நம்ம போக சொல்லாத பக்கத்தில் தான் போகிறோம். இருட்டுடாவது கையில் கடிச்சானா செத்துருவான். போங்கடா டே, ஐ டோன்ட் லைக் ஸ்பைடர் மேன்ரா. என்ன இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கான் அவன், நான் சென்ஸ் பளவு. 4 பாம்பு டெஸ்ட்ராய் பண்ணியாச்சுன்றானுங்க. அப்போ இன்னும் 7 பாம்புன்றானுங்க. டே ஒன்றும் புரியலையா என்ன? டே வேட்டு வைக்கிறீங்களா, ரங்கா ஷோ காட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன். சரி விடுங்க, எல்லா நேரம் மக்களே, எல்லா நேரம் நான் படுற கஷ்டத்தை நீங்களே பார்த்துருப்பீங்க கண்ணால். அந்த கஷ்டத்தை பார்த்து லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா? உங்களுக்கே அடங்குமா சொல்லுங்க? ஏங்க இப்படி பண்ணுறீங்க? பண்ணி விட்டு பாருங்க ப்ளீஸ் ப்ளீஸ். அட இவன் வேற பள்ளி மாதிரி ஏதோ பண்ணிகிட்டே இருக்கான். போடு. அடுத்ததுங்க 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 அடுத்தது. ஓகே, அடுத்தது இந்த சைடு தான் இருக்குது. அப்படியே டே இவன் வேற டி டைம் இல்லைடா, கம்மியாக இருக்குடா பைத்தியக்கார. 6 பாம்பில் 7வது பாம்பு டெஸ்ட்ராய் பண்ண போகிறோம்டா. போடு. அடா நாசமாக போனோன்னே ஏன்டா இந்த மாதிரி வேலையை பார்க்குறேன். போடு. சரியான டி. ஸோ இந்த பாம்பு வந்து டெஸ்ட்ராய் பண்ணியாச்சு. பாம்ஸு டீஆக்டிவேட்டட் அப்படின்ட்டானுங்க. ஸோ இப்போ நமக்கு இந்த டாஸ்க்கு முடிஞ்சிருச்சு மக்களே. இப்போ போலீஸ் வந்துட்டு ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்பைடர்மேன் சொல்கிறாங்க, சிஎன்ஜி ஸ்பைடர்மேன் தேங்க்யூ, நீங்கள் இந்த உலகத்தை காப்பாற்றிருக்கீங்க, ஸோ நன்றி அப்படின்றானுங்க. ஐயோ நன்றிலாம் ஏங்க, நீங்கள் வேறு கோ டு ரீஜனல் ஆஃபீஸ் அப்படின்றானுங்க. இன்னும் இந்த வண்டி எடுத்துகிட்டு போகணுமா? வண்டியில் எடுத்துகிட்டு போக முடியாது. ஐயா அப்புறம் ஏன்டா நான் ரீஜனல் ஆஃபீஸ்லாம் போகணும்? அடா கண்ட்ரி நான்சென்ஸ். எங்கடா வச்சுருக்கீங்க உங்கள் ரீஜனல் ஆஃபீஸை? ரீஜனல் ஆஃபீஸை திரும்ப இதில் ஏற விட்றாங்கன்னு சொல்கிறேன். இதில் தான் ஏறணும் போல். அடா நாசமாக போனவனே. பாருங்க இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான், சம்மந்தமே இல்லை. நான் வந்துட்டு மேலே போகணுன்னு மேலே தான் கொடுத்துட்ருக்கேன் ஜாய்ஸ்டிக்கு. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்? இதனால தான் வந்துட்டு எனக்கு ஸ்பைடர் மேலே பிடிக்கலங்க. பார்த்துக்கோங்க, இந்த கேம் எனக்கு ஸ்பைடர் மேன் வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் இந்த கேமில் இருக்கிறவனும் சத்தியமாக எனக்கு பிடிக்கவே இல்லை. இந்த கேமில் இருக்கிற கேரக்டரை. போடு. 1 டே 1 2 போடு. 3 1 2 டே இவன் வேறங்க. டே ஓகே, வெப்சூட் ரிசர்ச் அடிக்க வேண்டியதாங்க. அவனுங்களே அதான் சொல்கிறானுங்க. 1 2 1 2 டே ஏன்டா நீங்கள் வேற குறுக்கால வந்து வாங்குறீங்க? போடு. 1 டே இருங்கடா, நீங்கள் வேற கன்று வச்சுருக்காங்க. இவனை ஃபஸ்ட்டு போட்டு தாக்கணுங்க. டே என்னடா பிளட்டெல்லாம் குறைக்கிறீங்க புதுசா? சொல்லுங்க சின்ன. டே வேணாடா, டே விடுங்கடா. டே விடுங்கடா, நானும் விடுங்கடான்னா கேட்டிங்களாடா? சின்ன பசங்களா கேட்டிங்களாடா? நான் என் ஸ்டைலில் தான்டா இதுக்கப்புறம் அடிப்பேன். வாங்கடா, எத்தனை பேர் வந்தாலும் என் ஸ்டைலில் அடித்து கொள்றேன்டா எல்லாத்தையும். அதில் தான்டா அண்ணன் எக்ஸ்பர்ட்டு. வாங்கடா, நாசமாக போனவனுங்களா, கண்ட்ரி நான்சென்ஸ். எத்தனை பேர்த்து டே நீங்கள் ஆன்டி இண்டியன். ஷோ ஐயோ, இந்தியாவே கிடையாது இந்த கேமில் இருக்கிறது. இந்த கேமில் போயிட்டு இந்தியாவை பற்றி பேசிகிட்டு இருக்கோமே, நம்ம எவ்வளோ பெரிய தற்கொலையாக இருப்போம். சரி விடுங்க, பார்த்து போவோம் சரிங்களா? அதெல்லாம் வாழ்க்கையில் சகஜ மக்களே. பாம்பு வந்துட்டு ஆஃப் பண்ணணுன்ட்டானுங்க. ஐயோ திரும்ப இதே பாம்பு திரும்ப சுற்றி வீச சொல்கிறானுங்களே. டி இவன் வேறங்க. டே ஏங்க எனக்கு சத்தியமாக புரியலங்க, இரிட்டேட் ஆகுதுங்க. போடா நாசமாக போனோன்னு. பாம்பு அடிச்சிருந்தா செத்துரு அவ்வளோதான். இந்த மிஷினை நான் வந்துட்டு கண்டிப்பாக இதுதான் பண்ண போகிறேன். ரீட்ரை மிஷினு குவாய்ட் மிஷினுக்கு ஓகே, நான் குவாய்ட் மிஷினை வந்துட்டு கொடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த மிஷின் வந்துட்டு எனக்கு சத்தியமாக பிடிக்கல. ஆனால் திரும்ப அதே மிஷின் தான் தரேன்றானுங்களே. ஐயோ மக்களே, முடியல. எவ்வளோங்க அந்த ஒரு மனுஷன் இது பண்ணுறது. இதில் இன்னும் நிறையா மிஷின்ஸாக தான் போகும். நான் என்ன பண்ணுவேன்? நானும் எவ்வளோ தூரம் தாண்டா போகிறது? பொறுத்து பார்த்துட்ருக்கேன். கண்ட்ரி நான்சென்ஸ். நீங்கள் என்னென்ன எப்படி பண்ணுறீங்களடா? சரி விடுங்க, என்ன தான் அங்கே நடக்குதுன்னு போய் பார்ப்போம். ஸோ இந்த கேம் சரி விடுங்க, எனக்கு ரொம்ப மண்டை காய்ஞ்சிருச்சு. அதனால் நான் என்ன ஐடியா பண்ணியிருக்கேன்னா, இந்த கேமோட எண்டுக்கு வந்துடலாம் கைஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கேமும் நமக்கு இனிமேல் தேவையில்லை. ஸோ ஸ்பைடர்மேன் 3 வந்துட்டு கைவிட்றலாம். இதுக்கப்புறமும் நீங்கள் கமெண்டில் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேணாம். மோஸ்ட்லி நிறைய பேர் கேட்டிங்கன்னா ட்ரை பண்ணுவேன்.
இல்லையா இந்த கேமே வேணாம்னு சொல்லிட்டு தூக்கி போயிட்டு போயிடுவேன். பிகாஸ் இப்போ நான் தூக்கி போட தான் போகிறேன். நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்கன்னா பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ புதுசாக வந்துருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மீதிப்பெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய கேம் பிளேஸ், இன்ட்ரெஸ்டிங்கான கேம் பிளேஸில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.